ஜனவரி 25ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். விவரங்கள் என? வருகிற 25ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தலைமையில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பிறகாக விஜய் கிறிஸ்துமஸ் விழாவில் மட்டுமே பங்கேற்றிருந்தார். அதன் பிறகாக எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று விஜய் உரையாற்றவில்லை. இந்நிலையில் தான் இந்த 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு விஜய் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி சார்பில் சார்பு அணிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சார்பு அணிகளிலிருந்து பல்வேறு மாவட்ட மாநில அளவிலான பொறுப்பாளர்களும் சமீபத்தில் விஜய் நியமித்திருந்தார். அந்த மாநில மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் இந்த செயல்வர்கள் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட அளவிலான மாவட்ட செயலாளர்களும் அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணம் எவ்வாறு இருக்க போகிறது, தேர்தலை நோக்கிய பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கூட்டணி விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த செயல்வர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது கூட்டணி ஆட்சி அமையும் என்று அவர்கள் பேசி கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என்றெல்லாம் விஜய் பேசியிருந்தார். இருந்த போதும் தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகத்தில் பிரதான கட்சியாக இந்த கட்சியும் கூட்டணியில் இணையவில்லை. இது தொடர்பாக நிர்வாகிகள் மனநிலை எவ்வாறு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விஜய் நிர்வாகிகளிடம் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இந்த செயல்வர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது.